நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டிலே கோவில் திருவிழாவில் தீ மிதிக்கிறது, தைப்பூசம் வந்தால் நாக்கில் அழகு குத்திக்கிறது, ஆணியில் நடக்கிறது, இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி கடவுளை வேண்டிக்கிட்டு தன்னை தானே கஷ்டப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் பண்ணால் அவங்க வேண்டிக்கிட்டது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் இதெல்லாம் பண்ணிட்டு தான் வராங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக ஏகப்பட்ட பாரம்பரியங்களை காலங்காலமாக பின்தொடர்ந்து வராங்க. அதுலேருந்து 10 வித்தியாசமான ட்ரெடிஷன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹோலி அப்படின்னா ரோட்ல போறவங்க மேல கலர் பவுடர் பூசுறது, தண்ணி ஊத்தி விளையாடுறது, இதெல்லாம் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா உத்தரகாண்ட்ல இருக்கிற பர்சானா அப்படின்ற டவுன்ல ஹோலியை ரொம்ப டிஃப்ரெண்டா செலிப்ரேட் பண்றாங்க. வருஷம் ஹோலி வந்தா அந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களாம் ஆம்பளைங்களை கலர் பவுடர் கூட சேர்த்து கட்டையாலே அடிப்பாங்களாம். பர்சானா அப்படின்ற அந்த ஊர்ல தான் ராதையை வாழ்ந்ததா நம்புறாங்க. அண்ட் கிருஷ்ணரா அவரோட கேங்கும் ஒரு நாள் ராதையை சும்மா கிண்டல் பண்றதுக்கு கலர் பவுடர் அடிச்சதாகவும், அதுக்கு ராதையும் அவங்களோட கேங்கும் செல்லமா கிருஷ்ணரை கட்டையால அடிச்சு விரட்டினதா நம்புறாங்க. இந்த நாள தான் இன்னைக்கு வரைக்கும் ஹோலின்னு சொல்லி கிருஷ்ணர் ஸ்டைல்ல கலர் பவுடர் அடிச்சு செலிப்ரேட் பண்றோம். ஆனா அந்த ஊரு ராதையோட ஊர் அப்படின்றதுனால அங்க இருக்கிற லேடிஸ் மட்டும் ஹோலியை ராதை ஸ்டைல்ல செலிப்ரேட் பண்றாங்க. செவ்வாய் தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. பிறக்கும் போதே இந்த செவ்வாய் தோஷத்தோட பிறந்தா அவங்களை கல்யாணம் பண்றவங்களுக்கு நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நம்புறாங்க. சோ அந்த செவ்வாய் தோஷத்தை கழிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கூடவோ இல்ல பையன் கூடவோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மரத்தை கூட கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இந்த பழக்கத்தை நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனா சில இடங்கள்ல மரத்துக்கு பதிலாக நாய்க்கோ இல்ல ஆடுக்கோ கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம். ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை முடிச்சுட்டு கடவுளுக்கு படையல் வச்சு வேண்டதுக்கு அப்புறமா அந்த செவ்வாய் தோஷம் கழிஞ்சிடும். அதுக்கப்புறமா நமக்கு யாரை வேணுமோ கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா ஒரிஜினல் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த நாய்க்கிட்ட இருந்தோ ஆடு கிட்ட இருந்தோ டிவோர்ஸ்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அனிமல்ஸ் கூட மேரேஜ் பண்ணி வைக்கிற இந்த ட்ரெடிஷனை சில கிராமங்கள்ல வேற ஒரு நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது என்னன்னா, ஒரு பொன் குழந்தை ஃபேஷியல் டிஃபார்மேஷனோட பிறந்தா, அதாவது எப்பவும் இருக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான முக வடிவோட பிறந்தா அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதாவும் அந்த பொண்ணோட விதி மோசமா இருக்கணும்னு நம்புறாங்க. சோ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விலங்குக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பேய் அந்த பொண்ணோட உடம்பு விட்டு ஓடிடும் அப்படின்னு நம்புறாங்க. மனுஷங்களை அனிமல்ஸ் கூட மேரேஜ் பண்ணி வைக்கிற 2 ட்ரெடிஷன் பத்தி பார்த்தோம். ஆனா மத்திய பிரதேஷ்ல 2019 மழை வரணும் அப்படின்றதுனால 2 தவளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. லார்ட் இந்திராவை தான் ரெயின் காட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மத்திய பிரதேஷ்ல ரொம்ப நாளா மழை பெய்யாம அக்ரிகல்ச்சர்லாம் நாசமா போயிடுச்சு அப்படின்றதுனால 2 தவளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மழை பெய்யும் அப்படின்ற நம்பிக்கையோட அந்த தவளையோட கல்யாணத்தை நல்லா கிராண்டா ஜாம்னு பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரியே கல்யாணத்துக்கு அப்புறம் மழையும் கொட்டோன்னு கொட்டி இருக்கு. ஆனா ரொம்ப கிராண்டா பண்ணதுனால என்னவோ தெரியல, ஓவரா மழை பெஞ்சு மத்திய பிரதேஷ்ல ஃபிளட்டே வந்துச்சு. ஸோ இதுக்கு மேல மழை பெய்யக்கூடாது அப்படின்றதுனால 2 மாசத்துல அந்த நியூலி மேரிட் தவளைங்களுக்கு டிவோர்ஸும் பண்ணி வச்சிருக்காங்க. இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஃபெஸ்டிவல்ல இந்த ரக்ஷா பந்தன் தான். நம்ம எந்தெந்த பொண்ணுங்க பின்னாடிலாம் சுத்துறோமோ அந்த பொண்ணுங்களாம் நமக்கு ராக்கி கட்டி அண்ணான்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுவாங்க. அது ஒரு காரணமா இருந்தாலும் ரக்ஷா பந்தனை இன்னும் மோசமா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உத்தரகாண்ட்ல இருக்கிற குமாவோன் அப்படின்ற ரீஜியன்ல வருஷம் ரக்ஷா பந்தன் வரப்போ பக்வால் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க. அந்த ஃபெஸ்டிவல்ல ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்களும் ஒரு கோவில்ல ஒண்ணு கூடி 2 கேங்கா பிரிஞ்சு கர்ணன் போன கிளைமேக்ஸ் மாதிரி கல்லாலே கண்ணா பின்னா நடிச்சுப்பாங்க. அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஓலையில செஞ்ச ஒரு ஷீல்டை யூஸ் பண்ணுவாங்க. பட் அப்போ அவங்க இருக்கிற யாருமே அடிப்படுறது பத்தி எல்லாம் ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. தேவியோட பிளெஸிங்ஸ் இது வரைக்கும் அந்த ஃபெஸ்டிவல்ல ஒரு உயிர் கூட போனது இல்லைன்னு நம்புறாங்க. அண்ட் ஒரு மனுஷனோட உடம்புல இருக்கிற அளவுக்கு ரத்தத்தை சிந்தினதுக்கு அப்புறமா அந்த கோவிலோட குருவே வந்து அந்த ஃபெஸ்டிவலை ஸ்டாப் பண்ணுவாரு. இப்படி பண்றது மூலமா தேவிக்கு இவங்களோட ரத்தத்தை ஆஃபர் பண்றதா நம்புறாங்க. அண்ட் இப்போ கொஞ்சம் வருஷமா இந்த ஃபெஸ்டிவல்ல கல்லுக்கு பதிலா பழங்களை யூஸ் பண்றாங்க. இருக்கிறதுலே இருக்கவே கூடாத ஒரு மீனிங்லெஸ்ஸான ட்ரெடிஷன் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். கர்நாடகால இருக்கிற உடுப்பி டெம்பிள், சுப்பிரமணிய டெம்பிள், இந்த மாதிரி சில கோவில்கள்ல லோவர் காஸ்ட்ல இருக்கிற மக்கள்லாம் அங்க பிரதட்சணம் பண்ற மாதிரி அப்பர் காஸ்ட் மக்கள் சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்ச இலைக்கு மேல உருண்டு போவாங்களாம். இந்த மாதிரி மேல் ஜாதி மக்கள் சாப்பிட்ட இலைக்கு மேல உருண்டு போனா ஸ்கின் டிசீஸ்லாம் போயிடணும், பண்ண பாவங்கள்லாம் கழிஞ்சிடும்னு நம்புறாங்க. இந்த ட்ரெடிஷனுக்கு பேரு மேட்ஸ் கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கும் மேல இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் 2014 இந்த பிராக்டிஸை பேன் பண்ணிட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் கூட சில கோவில்கள்ல யாருக்குமே தெரியாம இதை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. குஜராத்ல இருக்கிற கர்பாடா அப்படின்ற ஒரு டவுன்ல மனுஷங்களுக்கு மேல மாடுங்களை நடக்க வைக்கிற ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஹிந்துசம் படி மாடுங்களை கடவுள் மாதிரி பார்ப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். சோ தரையில படுத்துக்கிட்டு அந்த மாடுங்களை உங்க முதுகு மேல நடக்க வச்சா இருக்கிற கஷ்டம்லாம் போயிடும் நம்புறாங்க. இந்த ஃபெஸ்டிவல்லையும் கடவுளோட அருள்னாலதான் இது வரைக்கும் யாரும் செத்து போனது இல்லைனோ யாருக்கும் பெருசா அடிபட்டது இல்லைனோ நம்புறாங்க. அண்ட் வருஷம் தீபாவளிக்கு அப்புறமா வர ஃபர்ஸ்ட் மண்டே அன்னைக்கு இதை செலிப்ரேட் பண்றாங்க. ஆந்திரால இருக்கிற தேவர் காட்டு டெம்பிள் அப்படின்ற கோவில்ல வருஷம் தசரா அப்போ ஒரு வித்தியாசமான ட்ரெடிஷனை ஃபாலோ பண்றாங்க. மல்லமல்லேஸ்வர் அப்படின்ற கடவுளை வேண்டிக்கிட்டு ஊர்ல இருக்கிற 1000க்கும் மேற்பட்ட ஆம்பளைங்க ஒன்னா சேர்ந்து பெரிய கட்டையை வச்சு ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. ஒரு வேளை அடிப்பட்ட இடத்துல மண் பூசிக்கிட்டு திரும்ப போய் எல்லாரும் அடிக்கிறது தான் வழக்கம். வருஷம் இந்த ஃபெஸ்டிவல்னால நிறைய பேர் இறந்தே போயிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இதை பேன் பண்ணணும்னு பார்த்தா 2017 இருந்து போலீஸ் ப்ரொடெக்ஷனோட இதை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 2019 மட்டும் 4 பேர் இதுல இறந்திருக்காங்க. 50 பேருக்கும் மேல தலையில அடிபட்டு சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அண்ட் இப்போ கொரோனா வைரஸ் 2 வருஷமா இந்த ஃபெஸ்டிவல் நடக்கல.
கேரளால இருக்கிற சில கோவில்கள்ல கருடன் தூக்கம் அப்படின்ற ஃபெஸ்டிவலை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. கருடன்னா ஈகிள்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் கருடன் மாதிரி காஸ்டியூம் போட்டு காளியோட சிலைக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு தசாவதாரம் கமல் மாதிரி முதுகுல ஒரு ஹூக்க மாட்டிட்டு ஈகிள் மாதிரியே தொங்குவாங்களாம். இப்படி பண்றது மூலியமா காளியோட தாகத்தை தணிக்க உங்களோட பிளட் ஆஃபர் பண்றதா நம்புறாங்க. அண்ட் கேரளால எல்லா வருஷமும் 100 பேருக்கும் மேல இதை பண்றாங்க. மகாராஷ்டிரால இருக்கிற சோல்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல 700 வருஷமா மோசமான ஒரு பழக்கத்தை பின்தொடர்ந்து வராங்க. பல செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட் அதிகமா இருந்ததுனால ஒரு துறவி அந்த ஊர்ல புதுசா குழந்தை பிறந்த குடும்பத்தெல்லாம் அவங்களோட கடவுள் நம்பிக்கை காட்டுறதுக்கு ஒரு ஹைட்டான ரூஃப்ல இருந்து அவங்க குழந்தைய தூக்கி போட சொல்றாரு. அண்ட் அவங்களுக்கு நிஜமாவே கடவுள் நம்பிக்கை இருந்தா கடவுளே வந்து அந்த குழந்தைய சேஃபா ஒரு துணியில பிடிப்பாருன்னு சொல்றாரு. அதை கேட்டு ஒருத்தவங்க நிஜமாவே அவங்க குழந்தைய மேல இருந்து தூக்கி போட்டதாகவும் உடனே கடவுளே வந்து அந்த குழந்தைய காப்பாத்துனாவும் நம்பி இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனா கொஞ்சம் டெவலப் ஆகி கடவுள் வருவாருன்ற நம்பிக்கையோட தூக்கி போடாம கீழே அந்த ஊர் மக்களே அந்த குழந்தைய துணியில கேட்ச் பிடிக்கிறாங்க. போத் ஹிந்து அண்ட் முஸ்லீம் ஃபேமிலிஸ் இதை ஃபாலோ பண்றாங்க. அண்ட் அந்த குழந்தை சேஃபா லேண்ட் ஆயிட்டா அதே ஒரு பெரிய செலிப்ரேஷனா கொண்டாடுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்தியாவில் இருக்கிற வித்தியாசமான 10 ட்ரெடிஷன்ஸ். இதெல்லாம் அவசியம் தானே? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த பிளேலிஸ்ட்குள்ள போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.